visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வெப்சைட் வலைதளமாகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா சென்னை ஆவடியில் உள்ள ஜேபி எஸ்டேட் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஆதி கைலாசநாதர் கோயிலை பற்றி அந்த கோயிலோட சிவாச்சாரியார் சரவணன் சிவாச்சாரியார் சொல்றதை கேட்போம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. இது வந்து ஆவடியில் ஜேபி எஸ்டேட் என்ற இடத்துல இருக்கக்கூடிய மங்களாம்பிகை உடனுரை ஆதி கைலாசநாதர் ஆலயம். இது சரியாக எங்கே இருக்குது அப்படின்னீங்கன்னா, பூந்தமல்லியிலிருந்து ஆவடி செல்லும் வழியில் ஜேபி எஸ்டேட் பஸ் நிறுத்தத்திலே 50 மீட்டர் தொலைவிலேயே இந்த கோவில் ஆகப்பட்டது அமைந்திருக்குது. இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னீங்கன்னா, சுவாமி வந்து பூமியிலேருந்து பிரத்யட்சமாயிருக்காரு. அதாவது இது வந்து ஆலமரம் அரசமரம் ரெண்டுமே சேர்ந்த இடத்துல இந்த லிங்கமாகப்பட்டது பிரத்யட்சமாயிருக்காரு. ஏன்னா வந்து சுயம்புன்னு சொல்ல முடியாது, சுயம்புன்னா தானாக உருவாகிறது. இது வந்து பிரத்யட்சமாயிருக்காரு. இந்த மரத்துக்கீழே ஒரு ஆலமரமும் அரச மரமும் சேர்ந்திருந்த நேரத்தில் அந்த மரத்துலேருந்து பால் வழிஞ்சதாகவும் அதை பார்க்க வந்த மக்கள்லாம் வந்து இந்த கோவிலை சுவாமியை அந்த பூமிக்கு அடியிலேருந்து எடுத்து ஸ்தாபிதம் பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னால் சங்கராச்சாரிய சுவாமிகளால் இது வந்து முதல்ல கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக 2003 ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது, 2014 ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது. இப்போ அடுத்தபடியாக நம்ம கோவிலில் வந்து ராஜகோபுரம் கட்டின்னு இருக்கோம். இதுக்கு அடுத்ததாக ஒரு 2027 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி உத்தேசித்திருக்கோம். இங்கே சுவாமியோடைய திருநாமம் வந்து மங்களாம்பிகை உடனுரை ஆதி கைலாசநாதர் ஆலயம். அதே மாதிரி நம்ம வந்து பூர்வமாக இருக்கக்கூடிய சுவாமி விநாயகர் சுவாமி, அதாவது விஜய கணபதி. அதுக்கு அடுத்ததாக வள்ளி தேவசேனாம்பிகை சமேத சுப்பிரமணிய சுவாமி. அதில் வந்து 5ஆம் கட்டளையாக தாய் மூகாம்பிகையும் இந்த இடத்துல சந்நிதி கொண்டிருக்கா. அதுக்கு அடுத்ததாக நடராஜ சுவாமி, சிவகாமி அம்பிகா சமேத நடராஜர் சன்னதியும் இருக்குது. இந்த இடத்துல ஊர் பெரியவர்களாக சேர்ந்து எல்லாரும் கட்டப்பட்ட ஐயப்பன் சன்னதி தனியாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த கோவிலுடைய சிறப்பம்சமாக இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம எந்த வரம் வேணாலும் கைலாசநாதர் உடனடியாக நிறைவேற்றி தருவார். இந்த ஆவடியிலேயே மிகவும் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, இந்த ஆவடியில் ஜேபி எஸ்டேட்டில் அமைஞ்சிருக்க இந்த சிவன் கோவில் ஆகப்பட்டது எல்லாருக்குமே தெரிஞ்ச இதுவாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரப்படி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாரும் வந்து இந்த சுவாமியை தரிசனம் செய்து எல்லா இறை அன்புக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. என்னோட பேர் வந்து சரவணன் சிவாச்சாரியார். இந்த கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இருக்கிறேன். தொடர்பு கொள்கிறதுக்கு இதிலேயே வந்து ஃபோன் நம்பரும் இருக்கும். நீங்கள் எதனா இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் இதை ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த ஆதி கைலாசநாத சுவாமி கோயில் கிழக்கு நோக்கிய கோயில், 5 அடுக்கு ராஜகோபுரம் கொண்ட கோயில். ராஜகோபுரத்தை கடந்து வந்தா ஒரு நைவேத்திய பீடம், ஒரு துவஸ்தமம், அதுக்கு அடுத்து ஒரு நந்தி வாகனம் மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்கு. மூலஸ்தானம் போற வழியில இடது பக்கத்துல ஸ்ரீ விஜய கணபதிக்கு ஒரு சன்னதியும், வலது பக்கத்துல ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனாவோட இருக்கார், அவருக்கு ஒரு சன்னதி இருக்கு. 2 சன்னதியும் கிழக்கு நோக்கிய சன்னதிகள். கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்துல ஸ்ரீ ஆதி கைலாசநாதர் சிவலிங்க வடிவமா அற்புதமா காட்சியளிக்கிறார். மூலஸ்தானத்துக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ மங்களாம்பிகை அம்பாள் தெற்கு நோக்கிய சன்னதியில காணப்படுறா. அதுக்கு பக்கத்திலேயே நடராஜருக்கு ஒரு சன்னதி இருக்கு. நடராஜர் சன்னதியில நடராஜரோட சிவாமி அம்பாளும் காணப்படுறான். இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்துல வடக்கு நோக்கிய ஒரு ஸ்ரீ பவானி அம்மன் சன்னதியும், மேற்கு நோக்கிய ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி சன்னதியும் இருக்கு. ஆஞ்சநேயர் நின்ற கோலத்துல காணப்படுறாரு. இந்த கோவில்ல 63 நாயன்மார்கள் விக்கிரகம் வடக்கு நோக்கி காணப்படுறது. அதே மாதிரி வடக்கு நோக்கி தாய் மூகாம்பிகை சன்னதி இருக்கு. தாய் மூகாம்பிகை சன்னதிக்கு எதிர்பக்கமா ஒரு திரிசூலமும் ஒரு சிம்ம வாகனமும் வச்சிருக்கா. தாய் மூகாம்பிகை சன்னதியோட கோஷ்டத்துல துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி விக்கிரகங்களை வச்சிருக்கா. இங்க ஐயப்பனுக்கு கிழக்கு நோக்கி ஒரு சன்னதி இருக்கு. ஐயப்பன் அமர்ந்த கோலத்துல காணப்படுறார். ஐயப்பன் சன்னதி வாசல்ல 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் அமைச்சிருக்கா. சனீஸ்வர பகவானோட சன்னதி மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. சனீஸ்வர பகவான் சன்னதி பக்கத்திலே நவகிரக சன்னதியும் அருமையா அமைச்சிருக்கா. பல வருஷங்கள் முன்னாடி நடந்த கும்பாபிஷேகத்து போது காஞ்சிபுரம் மகா பெரியவா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனது ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா கருதப்படுறது. இந்த கோவில் தனியார் ட்ரஸ்டால பராமரிக்கப்பட்டு வருது. இந்த கோவிலோட பின்பக்கத்துல ஒரு இடம் இருக்கு.
அந்த இடத்துல வந்து கோவில் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளும் பிற நிகழ்ச்சிகளும் நடத்தலாம். ஸ்ரீ ஆதி கைலாசநாதர் கோவில் வந்து ஆவடியில் இருக்கிற கோயில்களே மிகவும் பழமை வாய்ந்ததா கருதப்படுறது. இப்போ இந்த கோயிலோட ராஜகோபுரம் கட்டுற பணி நடந்துன்னு வருது. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம், 5 அடுக்கு ராஜகோபுரம் கட்டின்னு வரா. இந்த திருப்பணியில தங்களை ஈடுபடுத்திக்க விரும்பும் பக்தர்கள் இந்த தெய்வீக பணிக்காக ஸ்ரீ சரவணன் சிவாச்சாரியார் அவர் தான் இந்த கோயிலோட அர்ச்சகர். இந்த சரவணன் சிவாச்சாரியாரை அவரோட 9952369777 மொபைலில் தொடர்பு கொண்டு என்ன உதவி வேணுமோ அதை செய்து மகிழலாம். இன்னைக்கு சென்னை ஆவடி ஜேபி எஸ்டேட் பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ ஆதி கைலாசநாதர் கோயிலை சுற்றி காட்டி நம்மளுக்கு எடுத்துரைத்து அதோட சிறப்பம்சங்களெல்லாம் விவரித்து சொன்ன அந்த கோவிலோட அர்ச்சகர் திரு சரவணன் சிவாச்சாரியார் அவருக்கு நமது நன்றிகள், வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அது இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.